இந்த மோசடி சம்பவங்களை கையாளுறதற்கு சிங்கப்பூர்ல சட்டதிட்டங்கள் ஏதாவது இருக்கா? இதுக்காக குறிப்பாக சட்டம் சிங்கப்பூரில் இல்லை. ஆனால் ஸ்கேம்ஸ் வந்து இட்ஸ் a ஃபார்ம் ஆஃப் சீட்டிங். ஸோ சீட்டிங் வந்து ஒரு வகையான குற்றமாகும் சிங்கப்பூரில். புகார் செய்யறதுக்கு என்னென்ன அம்சங்களில் வந்து மனதில் வைத்துக்கணும்? The date and time of the event. Secondly, அந்த மோசடிக்காரரின் கைத்தொலைபேசி எண். And thirdly, அந்த ஸ்க்ரீன் அந்த கால் லாக் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ண வேண்டும். ஏனென்றால் இது வந்து எல்லாம் அந்த எவிடன்ஸ் and it will support the investigations. இப்போ தனி நபர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க பணத்தை இழந்திருப்பாங்க. புகார் செய்த பிறகு அந்த பணம் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பறிகொடுத்த பணத்தை வந்து மீட்க முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? நிறைய பல சம்பவங்களில் இந்த மோசடிக்காரர்கள் எப்படி செயல்படுகிறார்கள்னா அவங்க வெளிநாட்டில் இருந்து செயல்படுவார்கள். ஸோ வெளிநாட்டிலிருந்து செயல்படும் போது எந்த சட்டம் அவங்க பொருந்தும் என்று தீர்மானிக்கிறது ரொம்ப கஷ்டம்.